வணக்கம். என் பேர் கிருஷ்ணாச்சார்னு பேரு. நான் சென்னை தாம்பரம் ஈஸ்ட்ல இருக்கேன். இது ஒரு சிறிய பதிவு தான். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னாக்க, நான் ஒரு பிரபல ஜோதிடர். கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். யாருக்கு என்ன அந்த ஜோதிட பலன் சொல்றேனோ அது துல்லியமா அவங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட நிறைய பேர். மற்ற ஜோதிடர்களால் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை கூட நான் ஆஞ்சநேயர் உபாசகர். அந்த ஆஞ்சநேயரோட சக்தியினால நான் எல்லாருக்கும் துல்லியமா சொல்லிட்டு இருக்க ஒரு பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. ஜெய் ஸ்ரீராம். இந்த பதிவு சிறிய பதிவு. எதுக்கு போடுறேன் அப்படின்னாக்க, நான் இந்த 5,00,000 ஜாதகம் பார்த்ததுனால மற்றவங்க எல்லாருக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் நான் சொல்ற ஜோதிடம் படிக்கிறதுனால என்னோட ஜாதக பிரகாரம் எனக்கு இப்போ 68 வயசு ஆகுது. நான் தாம்பரம் ஈஸ்ட் சேலையூர் பக்கத்தில் இருக்கேன். 68 வயசு ஆகுது எனக்கு. 68 முடிஞ்சு 69 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு சுக்கிரதசை நடந்துட்டு இருக்கு. அந்த தனு லக்னத்துக்கு இந்த 11ஆம் வீட்டுக்கார சுக்கிரனோட தசை நடக்கும்போது அந்த ஆக்டிங், ஒரு சினிமாலேயோ இல்லை தொலைக்காட்சியிலையோ டிவி சீரியல்ஸோ ஒரு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அவசியம் தேரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. யார்கிட்ட போய் சான்ஸ் கேட்கறது என்ன எதுவும் எனக்கு புரியல. அதனால இந்த பதிவு மூலமா நான் யூடியூப்லையும் போட்டு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லையும் அதை போட்டு நான் ஒரு வேண்டுகோளாக தான் இந்த பதிவை போடுறேன். அதனால யாரெல்லாம் தொடர்பு தொலைக்காட்சி சம்பந்தமா நிறுவனத்துல துறையில வேலை செய்யறீங்களோ, அதே மாதிரி படத்துறை சினிமா துறையில யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னாக்க நான் நல்லா இது பண்ணுவேன். என்னுடைய இதை காமிப்பேன். பாட்டெல்லாம் கூட நான் நல்லா பாடுவேன். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காது நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். பாட்டு, குரல் எல்லாமே நல்ல ஒரு இனிமையா இருக்குங்க. அதனால இதை பார்க்குறவங்க அவசியமா உங்க டிவி சீரியல் சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கும், சாதாரண சினிமா நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்க சம்பந்தப்பட்டவருக்கும் இதை தயவு செய்து ஃபார்வேர்ட் செஞ்சு எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்து, என்னோட மற்றவங்க நான் சொல்ற ஜாதக பலன் என் விஷயத்துலையும் கரெக்டா 100% பலிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை இந்த நான் பதிவை போடுறேங்க. எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் வேண்டுகோள், தயவு செய்து இந்த வீடியோவை திரைப்படத்துறை, தொலைக்காட்சி துறை, டெலிவிஷன் சீரியல்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு என்னோட இந்த பதிவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணி அவங்க மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டவனா இருப்பேன். நான் இது கேட்கறது எனக்கு நடிப்புல சம்பாதிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு நிறைய வருமானங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஜோதிடம், புரோகிதம் எல்லாத்துலேயும் வருமானம் வருது. புஸ்தகங்கள்லாம் எழுதிட்டு இருக்கேன். நிறைய வருமானம் வருது. காசுக்காக நான் வரதில்லை. எனக்கு என் விதிப்படி நான் நடிக்கணும், அவ்வளோதான். காசு கம்மியாக கொடுத்தாலும் ஓகே, காசே கொடுக்காம இருந்தாலும் சரி. ஸோ என்னோட முகம் பெரிய திரையிலையோ சிறிய திரையிலையோ கண்டிப்பாக வரணுங்கிறத எனக்கு விதி. அந்த விதிக்காக தான் நான் வரேன்.
அவ்வளவுதான். மற்றபடி இதை வந்து இதுல போய் நான் பெரிய சம்பாதனை எல்லாம் பண்ணி அந்த சம்பாதனத்துல நான் ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காரு. நிறைய பணம் காசு எல்லாமே இருக்கு. நடிப்பை வெளிப்படுத்தணும், நான் நடிக்கணும், என்னோட முகத்தை இந்த உலகம் ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட குறிக்கோள். அதுவும் என்னோட ஜாதகம் வலுவா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை நான் முயற்சி பண்றேன். இல்லைன்னா அது என்னோட பிராமின்ஸ் நீங்க எல்லாம் நடிக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடாதுதான். இருந்தாலும் அது பிராமணனா இருந்தாலும் சரி, எந்த வர்ணத்தவனா இருந்தாலும் சரி, சில பேருக்கு சில விஷயங்கள் ஜாதக பிரகாரம் நடந்து ஆகணும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. ஸோ அந்த ஒரு உத்தேசத்துல இதை நான் பதிவு போடுறேன். அதனால நீங்களும் வந்து நான் இந்த பெக்கி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் 3லையும் போடுறேன். வேற இது மாதிரி இந்த ட்விட்டர் அது மாதிரி வேற வச்சிருந்தா கூட அதுலையும் கூட நீங்க இதை போடலாம். எல்லாரையும் போட்டு யார் மூலமாச்சும் எனக்கு ஒரு சகாயம் கிடைச்சிது அப்படின்னாக்க அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பரட்டவனா இருப்பேன். என்னோட ஜாதகம் வந்து என் விஷயத்துல கூட பழிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு கண்டிப்பா நீங்க எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தயவு செய்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. துறை படத்துறை சம்பந்தம், டெலிவிஷன் துறை சம்பந்தம், தயாரிப்பு நிர்வாகம் பண்றவங்க எல்லாருக்கும் பண்ணுங்க. இந்த ஆக்டிங் சங்கம் ஏதாச்சும் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆக்டிங் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க பண்ணினீங்க அப்படின்னாக்க எனக்கு ரொம்ப அது உபயோகரமாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பை வாங்கி கொடுப்பீங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் போடுறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.